சீமானுக்கு நேரம் சரியில்லையோ, இதோ வந்துருச்சு அடுத்த பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? பிரபாகரன் சீமான் சந்திக்கவே இல்ல, அந்த போட்டோவை எடிட் பண்ணதே நான் தான் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனோட தீவிர ஆதரவாளர். அவர் பிரபாகரனை சந்தித்து பல விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததா பொதுக்கூட்டங்கள்லயும் பேட்டிகள்லயும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் பிரபாகரனை சந்தித்ததற்கான ஆதாரமா கூட அவர் பிரபாகரனோட இருக்க புகைப்படம் ஒன்றை வச்சிருக்காரு. ஆனா இந்த சந்திப்பு சில நிமிடங்கள் மட்டும்தான் நடந்துச்சுனோ, பிரபாகரன் இவர்கிட்ட எதுவும் பெரிதா ஆலோசிக்கவில்லைன்னு சில அரசியல் தலைவர்கள் விமர்சிக்கிறது வழக்கம். இந்த நிலையில சீமான் பிரபாகரனோட இருக்கிற புகைப்படமே போலியானதுன்னு, அதை எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் ஷாக் கொடுத்திருக்காரு. இது தொடர்பா அவரோட பதிவுல இவர் அவரை சந்திக்கவே இல்லை, எதன் அடிப்படையில சொல்றேன்னா அந்த புகைப்படத்தை எடிட் செஞ்சு கொடுத்தவனே நான் தாங்கிற அடிப்படையில சொல்லியிருக்கேன். மேலும் பேட்டிகள்ல இது தொடர்பா பேசிய அவரு, தொலைக்காட்சியில பணியாற்றின போது செங்கோட்டையன் என்பவர் என்னோட பணியாற்றினவரு, அவர் சீமானுக்கு நெருக்கமானவர். அப்போ தலைவர் பிரபாகரன் மகேந்திரனோட இருக்கிறது போன்ற பல படங்கள்ல டிவிடியில எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. சீமான் புகைப்படத்தையும் எடுத்துட்டு வந்து இரண்டையும் பக்கத்துல வச்சு தர மாதிரி கேட்டாங்க. நான் எதற்குன்னு கேட்க போது சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த புகைப்படத்தை பார்த்தா நிறைய குறைகள் தெரியும். அவருடைய தலைக்கு பின்னால நிழல் இருக்கும், கைக்கு பின்னாடி இருக்காது. பிரபாகரன் படத்துக்கு பின்னாடி அந்த நிழல் இருக்காது. அந்த அளவு தெளிவா பண்ணல. ஃப்ரேம் போட்டு மாட்டுவதற்காக தானேன்னு பெரிதா பண்ணல. அது பிற்காலத்துல அவர் நேர்ல சந்திச்சதா உலா வரும்போது நான் செங்கோட்டையன் கிட்ட கேட்டேன், நம்மளால ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கி இருக்கோம், அவர் வளர்ந்து வந்தா நமக்கு நல்லது தானேன்னு சொன்னாரு. அப்போ எனக்கும் நான் கொடுத்த புகைப்படம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுதுன்னு நினைச்சிட்டு விட்டுருவேன். சீமான் பிரபாகரன் பக்கத்துல இருக்க புகைப்படம் நான் உருவாக்குனது. இது தவிர அவங்க சந்திப்பின் போது வேறு புகைப்படம் எடுத்தாங்களா இல்ல சந்திச்சாங்களாங்கிறது குறித்து நான் அதிகாரப்பூர்வமா எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. இந்த புகைப்படம் மட்டும் உண்மையா எடுக்கப்பட்டது இல்லை. இந்த புகைப்படத்தை அடிப்படையா வச்சுட்டு அவர் சொல்ற பல தகவல்கள் உண்மைக்கு முரணா இருக்குன்னு விமர்சிச்சிருக்காரு. இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. சாட்டை துரைமுருகன் தன்னோட பதிவுல சீமான் பிரபாகரனோட இருக்க புகைப்படங்களை பதிவிட்டிருக்காரு. அதுல 2009 ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டைம் டிராவல் செஞ்சு வரைஞ்சிருப்பார் போல அந்த டுபாக்கூர் பெரியாரிஸ்ட் சங்ககிரி ராஜ்குமார் மொத்தம் 7 புகைப்படங்கள் இருக்கு, எது நீங்க வரைஞ்சதுன்னு ஆவேசமா பதிவிட்டிருக்காரு. இந்த சர்ச்சையும் தற்போது வைரலா பரவிட்டு வருது. இதற்கான விளக்கத்தை சீமான் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.